வேணா பாய். அப்பா பாய். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி போட்டு சாப்பிட்றோம். ஏன்னா மதிய சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 மணி ஆகுது. 4 மணி தான் சாப்பிட்றோமே. சரி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா பாப்பாலாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோமே. ஸோ ஆல்ரெடி செஞ்சுட்டு தான் இருக்கோம். அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பா தான். ஏன்னா அப்பா வந்து நிறைய டைம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து பிரியாணி செஞ்சு சாப்பிடும்போது ஸோ அவர் ஒரு ஆளை மட்டும் இருக்க மாட்டாருவோம். அதனால் அவருக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக சரி இன்றைக்கி பிரியாணி செய்யலாம் சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் காலைல பிரியாணி செய்கிற ஐடியாவே இல்லை. சிக்கன் எடுத்துகிட்டு வந்து குழம்பு வச்சு சாப்பாடு வச்சுலாம் தான் நினச்சேன். ஆனால் தான் யோசித்தேன். ஸோ இன்றைக்கி ரம்லான் பண்டிகை, அப்புறம் அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்யும்போது இப்போ நம்ம கூட இருந்ததில்லை, அவரும் ஆசைப்படுவாருன்றதுனால பிரியாணியே செஞ்சிடலாம் சொல்லிட்டு பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுட்டு இருக்கோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், வர டைம் தான். ஆமாம், சரி போலாமா? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க. இதுக்கு நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரியாணி வந்து செஞ்சுட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் மசாலாலாம் இது வெங்காயம் இந்த கல்லை போட்டு வதக்கிட்டு கறி போட்டிருக்கோம். கறி கொஞ்சம் வெந்து தண்ணி விட்டதுக்கப்புறம் மசாலா போட்டு அப்புறம் அரிசி போட்டுக்கலாம். ஆமாம், மனோட பிரியாணி தான் இன்றைக்கி. அவர் தான் எப்பவுமே நம்ம வீட்டில் செய்வார். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான். அன்றைக்கி ஒரு டைம் அம்மா செஞ்சாங்க. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா காரமே இல்லை சொல்லிட்டு காரம் கம்மியாக இருக்குது. ஆமாம், கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க. சாப்பிட்டு பிடிக்கும் போல. ஆமாம், ஸோ இன்றைக்கி நான் அப்படி தான் செய்ய சொல்லியிருக்கேன். சரி பார்க்கலாம். நானும் காரம் வந்து அந்த அளவுக்கு அதிகம் போடுறேன், கொஞ்சம் மீடியமாக போட்டிருக்கேன். ஏன்னா எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், அதனால. சரி, ஓகே. என்ன சனியா என்ன வேலை நடக்குது? கார்டனா? சின்னதாக இவ்வளோ நீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெட்டி போகிற கொத்தமல்லி புதினாலாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நட்டு வைக்கிறோம். ஏன்னா வளரும்ல, அதனால நட்டு வச்சுருக்கோம். ஆமாம், அதுக்கப்புறம் வாங்குற விளையாடக்கூடாது. குட்டி குட்டியாக முளைஞ்சிருக்குப்பா. அது இப்போ தான் துளிர் விடுது. ஃப்ரெண்ட்ஸ், மொளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி இருக்குல்ல, குண்டு கொத்தமல்லி, அதை வந்து பார்த்தீங்கன்னா இறச்சி விட்டாரு முளையுன்றதுனால. ஆனால் ஏதோ முளைஞ்ச மாதிரி தான் இருக்குது. எங்கன்னு தெரியல. நீ எதுவும் காலடி வைக்காத அதில். ஆமாம், அது சின்னதாக ஒரு கார்டன் போட்டு வருங்க. ஒரு வாழைக்கன்று, அதை விட்டால் கொத்தமல்லி. ஆமாம், முருங்கை கன்று நட்டது இன்னும் துளுக்கல, லேட் ஆகும். ஆனால் பச்சை இருக்குது, இன்னும் இருக்குல்ல பச்சை. ஃப்ரெண்ட்ஸ், யாராருக்கெல்லாம் இந்த மாதிரி கொத்தமல்லாம் ஆஞ்சிட்டு திரும்ப தொழுந்து நட்டு வளர வைக்கிறதுலாம் யாராவது பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கவலை சொல்லிக்காம பண்ணுங்க. ஸோ இந்த ஹேபிட் எங்களுக்கு இருக்குது. நாங்கள் முன்னாடி நட்டு வச்சுருந்தோம். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோழிலாம் வந்து சீக்கிரம், இங்கேயும் கோழி சீக்கிரம் தான், பட் இருந்தாலும் சுற்றி முள்ளு வெட்டி போட்டாச்சு. சரி நடுங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டோம். ஸோ செஞ்சுட்டு டேஸ்ட் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தட்டில் ஃபுல்லாக போட்டு வந்து நானும் மனம் வந்து தான் டேஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து எங்கள் 2 பேர் இடையில மனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பிரியாணி செய்வார். நான் அப்படி தான் சொல்லிட்டு இருப்பேன். எனக்கு வந்து ஃபேவரட் ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் அப்படி சொல்லுவேன். ஆனால் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா மனம் செய்கிற பிரியாணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டாகவே இருக்குது. சூப்பராக செய்வார். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டாக மாறிடுச்சு. கரெக்டா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கசகசன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு சட்டையை கட்டி போட்டு பனினோட வளம் வந்துட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் அவர். சரி பார்க்கலாம். இன்னும் அப்பா அம்மாலாம் வரல. இன்னும் ஃபோன் அடிச்சு கேட்கணும் எங்கே வராங்கன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி போட்டு சாப்பிட்றோம். ஏன்னா மதிய சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 மணி ஆகுது. 4 மணி தான் சாப்பிட்றோமே. சரி பிரியாணி செஞ்சு எல்லாம் கும்பலாக சாப்பிட்லான்னு நினச்சா நாங்கள் வரத்துக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் போல். அதனால் பசிக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் உட்காந்து போய் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி, முட்டை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைஸ், தயிர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்கோம். ஆமாம், சாப்பிடு. சரி சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம். அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு தான் பார்த்தோம். பட் மணி 4 ஆகிடுச்சு. மதிய சாப்பாடு இதுதான்றதுனால சரி நாங்கள் சொன்னாங்க அவங்கள உட்கார வச்சு நம்ம பரிமாறிக்கலாம். சரி ஓகே. வாங்க ஜெயா. வணக்கம். வாமா வாங்க உள்ள போய் உட்காருங்க. அம்மா சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. முன்ன விட இப்போதான் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரே 2 சேர்ந்து தான் சாப்பிடணும். இப்போ வந்து கரெக்டாக தெரியும். இன்னும் கொஞ்சம் விரட்டி வந்து இப்போ அழகான பக்கத்தில் வந்து எடுத்துருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், யார்கிட்ட இருந்து வேணாலும் அந்த கிரெடிட்ன்றது வாங்கிடலாம். ஆனால் அம்மாட்ட இருந்து வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. அப்பா பிரியாணி நல்லா இருக்குதா? மாமா தான் செஞ்சார். நான் என்னைக்கு பிரியாணி செஞ்சுக்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு வராது. நல்லதாப்பா. முக்கியமாக அப்பாவுக்காக தான் செஞ்சது. ஏன்னா எல்லா டைமும் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்யும்போது அப்பா இருக்க மாட்டார்.
ஸோ அதனால் இந்த வாட்டி கூட்டு இப்பயா வந்தாங்கன்னா இன்னைக்கு ஊருக்கு போகிறாங்க நைட்டுக்கு சண்டே பார்த்து வரலாம்னு சொல்லிட்டு வந்தாங்க. நான் தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரி நீ வான்னு சொல்லிட்டு பார்த்தா சொன்னேன் பாரு ஃபஸ்ட்டு தனியாக போகிற மாதிரி எனக்கு தான் அப்படி சின்ன போய் விட்டு வந்து நம்ம விருதுக்கு 3 பேர் லாஸ்ட் போய் பார்த்து வரலாம்னு வந்தாச்சு. சரி ஓகே. இங்கே வரும் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி மாஸ்டர் நிற்கிறாரு. நல்லா இருக்குதா கேட்டியாவா? அதான் கேட்டேன். சரிதான். சரி சாப்பிடுங்க. பாய் அம்மா. பாய் பாய் வேணா. பாய் அப்பா. பாய். அப்பதான் முன்ன வந்தாரு. முன்ன பண்ணிக்கிறது அப்பாதான். சரி பார்த்து பதில் போயிட்டாங்க. நான் வந்து ரிலாக்ஸா வந்து உட்காந்துட்டு செத்த பேசிட்டு வீட்டுல கொய்யாக்காலாம் பேசி சாப்பிட்டுட்டு தான் நாங்க பொறுமையா போறோம். நான் படிச்ச கொய்யாக்கா நானே எடுத்து போறேன். சூப்பரா இருக்குது கொய்யாக்கா செங்க. சரி சரி பார்த்து பதில் போயிட்டாங்க. பாய். அப்பாவுக்கு நான் கம்பெனி கொடுக்கும்போது நாங்கள் ஜாலியாக பார்த்து ஜாலியாக பேசிட்டு உங்களுக்கு தான் பார்த்துக்கே மனசு வரல. அவர் இன்னும் கொஞ்ச நேரம் தான் நல்லா ஜாலியாக பேசுவோம். அப்போ தான் வாங்க போகலாம். டைம் எடுத்து பார்க்க. ஆமாம் அவர் வேலைக்கு வேறு போகணும். சரி பார்த்து பார்த்துட்டு போயிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் அம்மா பாப்பா அப்பா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்பா எப்பயுமே வந்தாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரணும் என்னை பார்த்துட்டு போகணும்னு சொல்லிட்டு நினைப்பாரு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து 3 பேர் ஒன்றா வந்து பார்த்துட்டு போனாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா அப்பா நீங்கள் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்புறாராம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க வந்தாங்க. அவங்க சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருந்தேன். எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். எந்த பொருளும் இல்லை வீட்டில். ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஷாப்பிங் போயிட்டு. ஆமாம். ஸோ அதனால் இன்னைக்கு போயிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு ஈவினிங் டைமில் போயிட்டு வந்துடலாம். ஏன்னா வெயிலில் போக முடியாது. ஈவினிங் டைமில் போயிடலாம் சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். போகலாமா? சரி போகலாம் வாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் போயிட்டு வந்துடலாம். ஷாப்பிங்கா? ஷாப்பிங் தான் வந்து திடீர் ஷாப்பிங். திடீர்னு தான் வந்துருக்கோம். வீட்டில் எந்த பொருளும் சரியா இல்லை. சரி அப்படியே ஒரு குட்டி ஷாப்பிங் போகலான்னு வந்தோம். கொஞ்சம் பெருசாகவே போயிட்டு இருக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். பொருள் இன்னும் பார்க்க சின்ன சின்னதாக தான் இருக்கும். எடுக்கணும். வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் என்ன வாங்கிருக்கேன். சரி ஓகே. ஷாப்பிங் போயிட்டு சூப்பராக வந்துட்டோம். சரி என்னென்ன பொருள் வாங்கிட்டு சொல்லி பார்க்கமா? பார்க்கலாம் வாங்க. ஏன்னா நாங்கள் ஈவினிங் டைமில் போனோம். அங்கே சரியான க்ரௌடு. ஸோ அப்படியே போயிட்டு சும்மா வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டோம். ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருந்தது. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தேன். காளான் வந்து வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நாள் அது காளான் பிரியாணிலாம் செஞ்சு சாப்பிட்டு அதனால் காளான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க ப்ரெட்டு வாங்கிட்டு வந்தேன். ப்ரெட்டு இங்கே வந்து எதுவும் வாங்கலை. அங்கே இருக்கும்போது சாண்ட்விட்சு ப்ரெட் ஆம்லெட்லாம் போட்டு சாப்பிடுவோம். இங்கே இந்த கிச்சன்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் வாங்கிக்கலாம்னு நினச்சோம். பட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதாவது ரெடி பண்ணலான்ட்டு ப்ரெட்டு இப்போ ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோம். ஆமாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் சிக்கன் சாண்ட்விச் செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிடணும். புரியுதா? சரி ஓகே. ஏமாற்றக்கூடாதுன்னா கண்டிப்பாக செய்யலாம். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி சொல்லி பார்த்துட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வீடியோவாக எடுக்கலாம். சரி ஓகே. சரி நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பார்க்கலாம். பாஸ்மதி அரிசி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏன்னா ரொம்ப நாள் அது பாஸ்மதி அரிசியில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு அதனால் பாஸ்மதி அரிசி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை, ப்ரௌன் சுகர். ஆமாம். நெக்ஸ்ட்டு துவரம் பயிறு. நான் ரேஷன் அட்டை வாங்கி வந்தது பார்த்தீங்கன்னா ரேஷன் பயிர் வாங்கி தான் யூஸ் பண்ணுறேன். அந்த பயிர் கூட இந்த பயிர் கொஞ்சம் சேர்த்து 2 மிக்ஸ் பண்ணி சாம்பார் வைப்பேன். ஸோ அதனால் அது வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் சோப்பு. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு டவுட்டு. வாஷிங் சோப் வச்சு வாஷிங் சோப் யூஸ் பண்ணுறது பெட்டரா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் லிக்விட் யூஸ் பண்ணுறது பெட்டரான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் சோப்பு வாங்கி வைக்கிற மாதிரி டக்குன்னு கரைஞ்சிடுது. இது வரைக்கும் லிக்விட் வாங்கி யூஸ் பண்ணது கிடையாது. அது பண்ணலாமா என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. எது பெட்டர்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பை ஒன் கெட் ஒன் சரி வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து காஞ்ச மிளகா. எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு மிளகான்னு சொல்லுவோம், காஞ்ச மிளகான்னு சொல்லுவோம். வர மிளகான்னு வர மிளகா கூட அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் சரக்கு மிளகான்னு சொல்லிட்டு யூஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிராணி. அடுத்து உப்பு காலியாகாம பார்த்துக்கணும் இல்லையா, அதனால சால்ட் உப்பு கல் உப்பு 1 பாக்கெட் 2 வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ போனாலும் இந்த மசாலா ஐட்டம் இல்லாமல் எங்களோட ஷாப்பிங் முடியவே முடியாது. ஆமாம். அது இப்போ இதுக்கு முன்னாடி கூட ஒரு மசாலா தான் வாங்குவோம். இப்போ எல்லாமே காலியாச்சு. டப்பாவே காலியாக இருக்குது மசாலா டப்பாலாம். அதனால ஓட்டத்தை விட பிரிஞ்சிருச்சு. எல்லாத்துலேயும் ஒன்று வாங்கியாச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன மசாலா வாங்கிட்டு சொல்லி பார்க்குமா? தனி மிளகாய் தூள் வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்து ரசப்பொடி எப்பயுமே வாங்கினதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் ரசப்பொடி வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் வந்து சாம்பார் தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா. ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா மீரா ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபா ஷாம்பு இருக்குல்ல, அது ஒரு சரம் வாங்கியாச்சு. அடுத்து வேறு ஒன்றும் இல்லை. குளிக்கிற சோப்பு, துணி சோப்பு, அவ்வளோதான் வாங்கணும். ஸோ
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங். அங்கே இருந்ததோட இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் ஆயிருக்கு இல்லை? ஆமாம், கொஞ்சம் கம்மி தான். அங்கே இருந்தனா இதை விட அதிகமாக ஒரு சாக்கு நிறையா தான் வாங்கிட்டு போயிருக்கோம். ஸோ இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பரவாயில்ல, நல்லது. அது இங்கே வந்ததுலேருந்து அந்த அளவுக்கு தெரியல, ஏதோ முக்கியமானது மட்டும் இப்போ வாங்கியிருக்கோம். காய்கறி கூட பாருங்க, அங்கேருந்து ஒரு வெங்காயம் தக்காளி இல்லைனா கூட கண்டிப்பாக அதை வாங்கியே ஆகணும், எங்கே போய் கேட்க முடியாது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அப்படியே ஒரு முருங்காய் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா கூட பறிச்சுட்டு வந்து செய்யலாம். இல்லை இங்கே ரோட்டே வித்துட்டு போவாங்க. அங்கே வாங்கத்தோட இங்கே ஒரு 10 ரூபா 5 ரூபா கம்மியாக தான் இருக்கு. திடீர்னு குழம்புக்கு எதுவும் இல்லைனா கூட முருங்கை கீரை இருக்கும், அதை வாங்கி சமைச்சு சாப்பிடுவோம். கீரை அத்தை வந்து களவத்து பண்ணாங்கன்னா கீரை உடச்சிட்டு வருவாங்க, கலவு கீரை எடுத்துட்டு வருவாங்க. அது கீரை எடுத்துட்டு வருவாங்க. அதெல்லாம் கடைஞ்சி சாப்பிட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஆமா, அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. அங்கெல்லாம் போய் கீரை வாங்கிட்டு வரணும், அதுவும் செலவு தானே. இங்கெல்லாம் அந்த செலவே கீரைக்கு நான் காசு கொடுத்து கீரை இங்க வந்து வாங்குறதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கலவு கீரை எல்லா கீரையும் கிடைக்குது. அத்தை போனாலும் கீரை நம்ம வரவே மாட்டாங்க. அது டெய்லியும் கீரை எடுத்துட்டு வந்துருவாங்க கலகத்தை போனா. ஒரு 10 துணி சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தேன், 2 பில்லு. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஷாப்பிங். ரொம்ப நாள் ஆகுது ஷாப்பிங் போயிட்டு. ஷாப்பிங் போனாலே ஷாப்பிங்க்குன்னு தனியாக ஒரு வீடியோ வந்து போடுவோம். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் யோசிச்சேன் கொஞ்சமாக தான் பொருள் வாங்குற மாதிரி சொல்லி யோசிச்சே போனேன். நல்லா தான் இந்த வீடியோவில் சேர்த்து. இன்னொரு பொருள் மிஸ் பண்ணிட்டு பார்த்தியா, லிக்விட் ஒன்று வாங்கணும். இது ஃப்ளோர் மேட், இது வீடு துடைக்கிறதுக்கு. அங்கேயே வாங்கல. ஆமாம், அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். ஸோ ரொம்ப நாள் அது நம்மளும் ஷாப்பிங் வீடியோ போட்டேன், அப்படிதானே? ஆமாம். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சூப்பராக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நான் நேற்று போட்ட ஹோம் டூரில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுருந்தீங்க. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோவில் ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அதில் உங்களுக்கு வேறு என்ன நல்லா சந்தேகம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட கேட்கணும், ஏதாவது கேள்வி கேட்கணும், உங்ககிட்ட நான் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த கேள்வியில் எழுதி வச்சு தனியாகவே விடுவோம். ஏன்னா எல்லாம் நிறைய கமெண்ட் வருது, எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியல. ஒரு சில பேருக்கு பண்ணுறோம், எல்லாருக்கும் பண்ண முடியல. அது தனியாக ஒரு வீடியோவாக போட்டுடலாம் கண்டிப்பாக. சரிண்ணா, ஓகே? சரி, ஓகே. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரியான யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வந்து போயிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான மீட் பண்ணலாம். டாடா பாய்.